எது மேலானவைகள்? பரிசுத்தரும் பிரியமுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவஜனமே, இவைகளும் பூமியிலே காணப்படுகிறது தான். ஏன்னா பரிசுத்தமாக இருக்கிறது பூமியில் தான் பரிசுத்தமாக இருக்கணும், பிரியமாக இருக்கிறது பூமியில் தான் பிரியமாக இருக்கணும், அப்புறம் உருக்கமான இரக்கம் பூமியில் தான் காட்டணும், தயவு மனத்தாழ்மை நற்குணம் சாந்தம் நீடிய பொறுமை ஒருவர் தாங்கிறது ஒருவருக்கு குறைபாடுகளை மன்னிக்கிறது எல்லாம் பூமியில் இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் விண்ணுக்குரியவைகள். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? நம்ம உலகத்தை தான் இருக்கிறோம், ஆனால் இந்த உலகத்துக்குரியான காரியங்களில் நாம் ஈடுபாடு வைக்காதபடி இந்த உலகத்தில் விண்ணுக்கு நம்மை கொண்டு போகக்கூடிய அந்த காரியங்களில் நம்முடைய இருதயத்தை சிந்தையை கண்களை வைக்கும்படி தேவன் விரும்புகிறார். அதான் மேலானவைகளை நாடு. அன்னை தெரசா எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஒரு லக்ஸுரிஸ் கார் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்களாம், இல்லை இது எனக்கு பணமாக கொடுங்க, நான் 4 பேருக்கு உதவணும், நான் 4 பேருக்கு வாங்கி கொடுப்பேன், 4 பேரை நான் சாப்பாடு கொடுப்பேன், 4 பேர் நான் என்ன செய்வேன். அவங்களுடைய இருதயம் எல்லாம் எல்லாருக்கும் உதவி செய்யறது. அவ்வளவு நல்ல குணங்கள் மேலான காரியங்கள் இருந்தபடினால தான் அவங்கள எல்லாம் மேலே வச்சு பார்க்குறாங்க. அன்னை தெரசா அவங்க ரொம்ப உயர்ந்தவங்க, அவங்க ரொம்ப பெரிய மனுஷி, அவங்க ரொம்ப பெரிய இருதயம் உள்ளவங்க. ஏன்? அவங்க அன்பு பொறுமை மனத்தாழ்மை மன்னிப்பு இரக்கம் இது எல்லா குணத்தையும் உடையவர்களாக இருந்தபடினால தான் அவர்களை நம்ம எல்லாரும் செய்கிறோம். அவங்க பெரியவங்க, அவங்க ரொம்ப உன்னதமானவங்க என்று சொல்லி அவர்களை மெச்சி கொள்ளுகிறோம். இதை கிறிஸ்து இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்கள் பின்பற்றினது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். எது மேலானது? இன்று வாசித்த பரிசுத்தம் பிரியம் அன்பு தயவு நீடிய பொறுமை தற்குணம் எல்லாருக்கும் மன்னிக்கிறது, இது எல்லாம் மேலான காரியங்கள் நேரம் நம்மை கொண்டு செல்கிறதா இருக்கிறது. தேவஜனமே, ஒப்பு கொடுங்க, மனதில் தீர்மானம் எடுங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் மேலானவைகளை நாடுவேன். நீங்கள் அப்படி தீர்மானம் எடுக்கும்போது சில காரியங்கள் உங்களை கீழானவைகளை நோக்கும்படியாய் வரும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் மேலான நோக்கி செல்வதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் அதில் உறுதியாக இருக்கணும். மேலானவைகளை தான் நாடுவேன், ஆண்டவருக்குரியதை தான் நாடுவேன், கர்த்தருக்கு பிரியமானதான் நாடுவேன். ஒப்பு கொடுங்க, உங்களை அர்ப்பணிங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் மேலான ஆசீர்வாதங்களால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.